Preethi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் vlog தான். dmartக்கு போறோம். இது एक्चुअली ஓபன் பண்ணி ஒரு 4-5 months இருக்கும். பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எங்க ஊர்ல போறேன். சோ அங்க போயிட்டு உள்ள என்னலாம் இருக்கு, நம்ம என்னலாம் வாங்க போறோம், வீட்டுக்கு grocery அப்புறம் எனக்கு ஏதாவது இருந்துச்சுனா பை பண்ணலாம்னு ஐடியாவோட போறேன். சோ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். நோ ஃபர்தர் டிலே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம ஈவினிங் ஒரு 3:30க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். போகிற வழியிலேயே வந்து ஈஸியாக லொக்கேட் பண்ணுற மாதிரி போர்டெலாம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டில் வச்சுருக்காங்க. பார்த்தா கடை ரொம்ப உள்ள தள்ளி போய் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு விட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து ஃபாரின்லலாம் கடை இருக்கும் தெரியுமா, நான் சம் வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் பைக் எல்லாத்துக்குமே தனியாக அந்த கார்னரில் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்க் பண்ணிட்டு உள்ளே போயாச்சு. நம்மளை ஸ்கேன்லாம் பண்ணாங்க, எதுவும் திருட்டுத்தனமாக கொண்டு வந்திருக்குமா அப்படின்னு செக்கிங்லாம் பண்ணிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. போன உடனே ஓப்பன் ஸ்பேஸ் தான், எல்லா ட்ரெஸ்ஸஸ் திங்ஸ் எல்லாமே அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. டேரெக்டாக ஒரு மிரர் இருந்துச்சு, அதில் நம்ம செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு அப்படியே நம்ம சைடாக்க திரும்பினா ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு. மென் அண்ட் உமன் 2 பேருக்கு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதர் திங்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஷூஸ் எதுவும் எடுக்கலாமான்னு பார்த்தேன். அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இல்லை, ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. அப்படிக்கா சைடில் வந்தோம் அப்படின்னா நிறைய ஆஃபருக்கு ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்தாங்க, அதில் பிறக்கலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் நல்ல ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி நான் வந்து ஒவ்வொரு ஸ்லிப்பர்ஸை பார்த்து எடுக்கும்போது அங்கேருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு, இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம கிராசரி சைடுக்கு வந்தோம். அங்கே யாருக்கும் தெரியாமல் ஒரு 4 செகண்டுக்கு மட்டும் கிளிப் எடுத்துட்டு நம்ம பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு அப்படியே பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. என்னடா பில்லை பே பண்ணிட்டு வெளியே ட்ராலியோட வரேன்னு யோசிக்காதீங்க. நம்ம பார்க் பண்ணியிருக்கிற நம்ம வண்டி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து திங்ஸ் எல்லாத்தையும் இந்த ட்ராலியில் கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு நம்ம பிளேஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ட்ராலியை வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பேஸில் வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். ஸோ அப்படி நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு நானும் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்த கட்டப்பையில் அடுக்கி வச்சுட்டு வீட்டை பார்த்து கிளம்பியாச்சுங்க. A few moments later. ஓகே, நான் இப்போ தான் dmart போயிட்டு வந்தேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த பேக்கை மட்டும் பாருங்களேன். ஆமா அடி, இவ்வளோ இது நம்ம வாங்கியிருக்கோம் தெரியுதா. ஆக்சுவலாக வந்து அங்கே பேக்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வீட்டிலேருந்து ஒரு கம்பு போய் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படி இன்கேஸ் நீங்கள் எடுக்காமல் போயிட்டீங்கன்னா அங்கேயே பேக் வந்து சேல் பண்ணுறாங்க அமௌண்ட்டுக்கு. ஸோ அதனால் எதுக்கு மணி வேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொண்டு போயிட்டேன். பட் அதையும் தாண்டி வந்து நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் சேர்ந்து வலிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து சில ஐட்டம்ஸ் வந்து சொல்லிவிட்டாங்க, கிராசரி ஐட்டம்ஸ். அதெல்லாம் நான் வாங்க மறந்துட்டேன். அதை மறந்துட்டு இந்த ஸ்லிப்பர்ஸு அப்புறம் கிளிப்பு சம்மந்தமே இல்லாமல் தீனி அப்படி இப்படின்ட்டு போட்டு அள்ளிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா பில்லை பார்த்துட்டு சரி என்னதான் வாங்கியிருக்கோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்க சொன்ன ஐட்டம்ஸ் வந்து சில இது நான் வாங்கலையா, ஒரே கிளிமான விட்டுட்டு இருக்காங்க. நான் அந்த கேப்ல வந்து கொடுங்க வீடியோ எடுத்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இப்போ இல்லை 1 by 1 பார்த்துடலாம். ரொம்ப வெயிட்டுங்க. சரி ஃபர்ஸ்ட் வந்து நான் டிமார்ட் உள்ள போன உடனே இப்படி தான் போனேன். என் கண்ணு டக்குன்னு ஒரு இடத்த பார்த்து ஸ்டக் ஆயிட்டு. அது எந்த இடம்னா ஸ்லிப்பர் செக்ஷன். எனக்கு ஒரு நோய் இருக்குங்க, இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறேன் இல்லாட்டி ஸ்லிப்பர்ஸ் பார்க்குறேன் கம்மல் பார்க்குறேன் அப்படின்னா அந்த இடத்துலயே அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அது என்ன நோயே தெரில. ஸோ அந்த வகையில் நான் வாங்கியிருக்க முதல் ஸ்லிப்பர் தான். ஒரு மாதிரி ப்ரௌன் வித் பிளாக்ல ஒரு ஃப்ளாட் ஸ்லிப்பர் தான். இது ஃபார் ரெகுலர் யூஸ், இல்லாட்டி எங்கேயாவது வந்து ஜீன் கூட ஏதாவது அவுட்டிங் ஏதாவது சம்திங் போகிறோம் அப்படின்னா மூவி பார்க்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்லாம் போகணும்னா அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கும் இது போடுறது சூப்பராக இருக்கும். அப்புறம் நடுவில் ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு டைமண்ட் ஒர்க் மாதிரி வந்து அதில் கோல்டு பிளேட்டடில் வருது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 218 போட்டிருக்கு. பட் நமக்கு டிமார்ட்டில் வந்து ஆஃபர்லாம் போக 249. ஸோ 249க்கு வந்து இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். மணிக்கு வந்து செம்ம ஒர்த்துங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து மீஷோ இல்லை அதர் ஆப்ஸ்லாம் நான் செக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இதே குவாலிட்டியில் வருமானு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லிப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸில், தெரியுதா? அந்த பேபி அப்படின்னு போட்டிருக்கு. க்யூட்டாக இருக்குங்க. இது வந்து 2 காது மாதிரி வச்சு ஒரு பூனைக்கு இந்த மூக்கெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சிருக்கு. ஸோ இதோட ரேட் பார்த்து இது வந்து ஆக்சுவலாக ஆஷ் வித் ஒயிட் கலரில் இருக்குது. ஸ்க்ரீனில் வரமா தெரியுது, ஆஷ் கலர் ஆக்சுவலாக இது. ஸோ இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 200 போட்டிருக்கு. நமக்கு டிமார்ட்டில் வந்து 179. ஸோ 179க்கு வாங்கியிருக்கேன். இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன், ஆஃபீஸ்க்குலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலருக்கு வாங்கியிருக்கேன். ரப்பர் கிளாத்து, ஸோ ரொம்ப நாள் கிடக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் ரெகுலருக்கு தான் வாங்க போகிறேன். ரெகுலருக்கு தான் போட போகிறேன்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஸ்நாக் ஐட்டம்ல ஸ்ப்ரிங்கிள் வந்து இதில் என்ன மாய மந்திரம் இருக்குன்னு தெரியல. இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது. அதனாலே என்னவோ இதை வந்து ரேட்டுமே கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா போட்டிருக்கு. பட் ஆஃபரில் எவ்வளோ வாங்கினேன்னு தெரியல. இன்னொன்று வாங்கினேனே க்ரீனு, எதுவும் உங்களுக்கு எல்லாமே அடிமட்டத்தில் கிடக்கு, ஒவ்வொன்றா எடுக்கணும். அந்த ரெட்டும் க்ரீனும் வாங்கினேன். இது வந்து டொமேட்டோ ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். இது வந்து க்ரீன் சில்லியாக நம்ம போட்டுருச்சு, பெரி பெரி அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பிரிங்கிள்ஸ் ஒரிஜினல்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட். ஆக்சுவலாக இது வந்து என்னது யூனிபிக்கோட குக்கீஸ். ரேட் வந்து நான் உங்களுக்கு சைடில் வேணால் மென்ஷன் பண்ணிடுறேன். இதோட எக்ஸாக்ட் ரேட்லாம் எனக்கு மறந்துட்டு. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போ தான். ஆக்சுவலாக கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸும் இதை வந்து ரிலேட் பண்ண முடியும். நம்ம என்னதான் பல வகை கலரில் பல்லாயிரக்கணக்கான இந்த போ வாங்கினாலும் கண்டிப்பாக அதை மறுநாளே தொலைச்சிருவோம். ஸோ அதனால கேர்ள்ஸ் வந்து எங்கே போனாலும் இதை பார்த்தாங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. பட் ஆல்ரெடி அவங்க வாங்கியிருப்பாங்க, இருந்தாலும் இதையும் வாங்கியிருப்பாங்க சேஃப்டிக்கு, ஏன்னா தொலைச்சிருவோம் அதனால. ஸோ அதனால தான் இத்தனை, அதனால தெரியல, கவுண்ட் பண்ணி வேணால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால ஸோ இதை நான் வாங்கியிருக்கேங்க. இதோட ரேட் வந்து 35 rupees. ஸோ அதனால இது நான் வாங்கியிருக்கேன். எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு தெரியல, 30 கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது 35 rupeesக்கு நான் வாங்கினேன். அடுத்து வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும்னு நினைக்கல, பட் வெறும் கம்மியாக இருந்துச்சு ரேட்டு. என்னன்னா ஹெட்ஃபோன். இதோட ரேட் வந்து 99 ரூபாவா என்னமோ போட்டிருந்துச்சு. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. சரி 99 ரூபாய் தானேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் டெஸ்ட் பண்ணல. இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக்கையும் வந்து கீழே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை நான் போட்டுடுறேன். ஓகேவா? சரி 99 ரூபாய்க்கு ஒரு இயர்ஃபோன் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து கிராசரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி விட்டாங்க இல்லையா, அந்த ஐட்டம் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 rupee ஒரு 75 rupee. ஆமாம், 70 to 80 rupeeக்குள்ளே தான் இருக்கும் இது. ஸோ இந்த பாக்கெட் வாங்கினோம், நிறைய இருக்குது குவான்டிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா, மேக்ரோனி இருக்கு இல்லையா, அந்த தான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees. ஆக்சுவலாக குவான்டிட்டி பார்த்தீங்களா, நிறையவே இருக்குது குவான்டிட்டி, 90 rupees. ஸோ டிமார்ட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்குறோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல்காக வாங்கினா தான் ப்ராஃபிட். ஸோ இது வாங்கியிருக்கோம். இது வந்து 95 rupees தான். பட் இதே மாதிரி பிராண்டட்ல வந்து கொஞ்சம் கூடையாக இருக்குது. ஒரு 30 rupee 40 rupee வந்து பிராண்டட் ஐட்டம் தான் கூட இருக்குது. இது என்ன பிராண்டுனா ஹோம் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வாங்கியிருக்கோம். இதை விட கூடவும் இருக்குது, இதை விட கம்மியாக இல்லை, இதுதான் கம்மியாக இருந்துச்சு. சரியா, அடுத்து வந்து பாப்கார்ன். இது வந்து எங்கள் அம்மா சொல்லியே விடலை. நான் அப்படியே இந்த நூடுல்ஸ் பாஸ்தாலாம் எடுக்கும்போது சைடில் பார்த்தோன்னே அந்த பாப்கார்ன் இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது வந்து 35 rupees நினைக்கிறேன். ஆமாம், 35 rupees வாங்கினேன். ஸோ 2 பாஸ்தா வாங்கியிருக்கேன். ஒரிஜினல் ரேட் வந்து 56ன்னு போட்டிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இது வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் என் லைஃப்பில் எடுத்ததில்லை. நம்ம ட்ரை பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை நம்ம வந்து ஷார்ட்ஸாக போடுவோம். ஓகேவா? அடுத்தது ஒரு பாஸ்தா தான். இந்த பாஸ்தா வந்து இந்த ஒரு மாதிரி நீட்டமாக இருக்கும் இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லி. இது இந்த பேக்கெட் ஒன்னோட ரேட் வந்து 195 rupees. ஏன் அப்படின்னா இது வந்து மைதா பாஸ்தா கிடையாது, வீட்டு கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமை பாஸ்தா. நெக்ஸ்ட் வந்து பனானா சிப்ஸ். இது ஆக்சுவலாக வந்து 80 rupees என்னமோ. ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ கூட. இன்னொன்று வந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால ஒன்று மட்டும் தான் இருக்குது. எனக்கு வந்து பனானா சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக பில் வந்து நாங்கள் பே பண்ண போவோம் இல்லையா, ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு. ஸோ அப்படி போகும்போது அது பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு டெம்ப்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் இதை நான் வந்து தூக்கி போட்டுட்டேன் பேஸ்கெட்குள்ளே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது கிளிப்பு, 3 கலர். இந்த 3 கலர் எல்லா ட்ரெஸ் கூடயும் மேட்ச் ஆகும். ஒயிட்டு, அப்புறமா நியூட் ஷேடு, அப்புறம் ஒரு ப்ரௌன் கலர். ஸோ இது வந்து இதோட ரேட் வந்து ஒரு 40 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். 40 rupees, 40 or 30க்குள்ளே இருக்கும். ஸோ இதுவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பனானா கேக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி. ஸோ இந்த ஜெல்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 20 rupees நினைக்கிறேன். ஸோ அதனால இதுவும் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுங்க, அது பேர் என்னது, நிலக்கடலைங்க. இது வந்து நான் எங்கள் அம்மா வாங்கவே சொல்லையா, நான் என்ன பண்ணுறது, இது பார்த்த உடனே பெருசாக இருந்துச்சா, ரேட்டுமே வந்து 150 என்னமோ சம்திங் இருந்துச்சு. ஸோ
அதனால தூக்கி போட்டேன். வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ட்ராலிக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ எங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் உன்னை யார் வாங்க சொன்னா? கடையில் கொடுத்தா 10 ரூபாய்க்கு தர போகிறாங்க, அவ்வளோதானே திங்க போகிறேன், இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளியாக கிழிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னவோ தெரிலங்க, எனக்கு வந்து சூஸ் பண்ண தெரில என்ன வீட்டுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ போகும்போது சரி இதை போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பில்லை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டேன். என்ன பண்ண வாங்கியாச்சு. ஆனால் சாப்பிடுவேன், நான் நிலக்கடலை சாப்பிடுவேன். நிலக்கடலை வந்து ஏழைகளின் பாதாம், அதாவது பாதாம் வந்து ஒரு நாளைக்கு 2 சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி சாப்பிட முடியாதவங்க வந்து இந்த நிலக்கடலை வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிலக்கடலை சாப்பிட்றது நல்லது. டெய்லியும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சாப்பிடலாம். அதனால் வாங்கியிருக்கேன். இல்லாட்டி நம்ம ஏதாவது சேலட் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்குக்கோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அடுத்த கிளிமான விட்ட ஒரு ப்ராடக்ட் என்னன்னா இந்த பானிபூரி. ஆக்சுவலாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபியா 80 ரூபியா தான் இருந்துச்சா. ஸோ கம்மியாக இருக்கே பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நான் வந்து கடையில் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டேன் பானிபூரி, அது எனக்கு ரொம்ப வாமிட்டிங் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் சரி வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் எங்கள் அம்மா கேட்டாங்க, இதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்திருக்கே, பெருசாக செஞ்சு திங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேவலமாக கேட்டாங்க. ஸோ இதுக்காண்டி நம்ம வந்து இதை செஞ்சு திங்க போகிறோம், ஓகேவா. ஸோ இதுவும் வாங்கினேன். அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா திட்டினாங்க, அவங்க சொன்னதை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வாங்கினேன், நூடுல்ஸ் வாங்கினேன். ஆனால் அதுக்கு ஊற்றுற சாஸ் வாங்கணும் இல்லையா, அதை தான் நான் வாங்கலை. அப்போ வெறுமனே அந்த பாஸ்தாவை செஞ்சு எப்படி திங்க முடியும். ஸோ அதுக்கு தான் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கிளியாக கிழிச்சாங்க. இப்போ வந்து நம்ம டிமார்ட் போனோம், ப்ராடக்ட்லாம் வாங்கினோம், அது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ டிமார்ட் அண்ட் அங்கே உள்ள ப்ராடக்ட் பற்றின என்னோட ஒரு சில ஒப்பீனியன் மட்டும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ ப்ராடக்ட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறோம், இல்லை நம்மளால் அந்த கடைக்கு போக முடியல, நம்ம ஃப்ரெண்டையோ யாரையோ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்ட்டை எடுத்து நமக்கு ஷேர் கூட பண்ண முடியல. நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா இருக்காங்களே, அது கூட பண்ண முடியலை. ஸோ அது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்தேன், நிறையா இருந்துச்சா. சரி அக்காவுக்கு வந்து கேட்கலாம், அவளை எடுக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ தாங்க ஒரு ஃபோட்டோ தான் எடுத்திருப்பேன், எடுத்து அவளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவள் அடுத்த ஃபோட்டோ காட்டுங்கிறதுக்குள்ளே இவங்க வந்து மேடம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது, வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. சரி இப்போ அவளுக்கு அவ்வளோதான் விதி, அவளுக்கு வந்து செருப்புலாம் எடுக்க முடியாது. சரி அப்படியே கடமா இங்கே வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான், நீ வேணா இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மைனஸ் வந்து நான் பார்க்குறேன். ஏன் அப்படி பண்ணுறாங்க, ஒரு ஃபோட்டோ தானே, யாருக்காவது நம்ம என்ன கடையவா தூக்கிட்டு ஓட போகிறோம். ஸோ அதனால் அது ஒரு ட்ராபேக்காக அஸ் அ கஸ்டமராக நான் வந்து ஃபீல் பண்ணேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிராசரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ப்ராடக்ட் வந்து போனால் அதெல்லாம் ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கிடையாது கேர்ள்ஸ்க்கு. நான் வந்து கேர்ள்ஸ் தானே பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது குர்த்தி கலெக்ஷனே அங்கே இல்லைங்க. ஒரு கொஞ்சம் காண்டு தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம பார்க்கவே முடியல, ஏன்னா அந்த கொஞ்சம் காண்டுமே என்னோட டேஸ்ட்டுக்கு இல்லை. ஸோ அதனால் அது எனக்கு ஒரு பேடாக பார்க்குறேன். என்னடா. அப்புறம் வந்து ஜீனு கிராப் டாப் அதெல்லாம் இருக்குது, ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நார்மலாக வெளியே வாங்குறத விட ஒரு 20-30% வந்து ரேட்டு கூட இருக்குது. ஸோ அதுவுமே அங்கேயுமே கலெக்ஷன்ஸ் கம்மி தான், பட் நல்லா இருக்குது. பார்த்த எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் கூட நான் எடுத்தேன், 400 ரூபான்னு இருந்துச்சு, 399 ரூபான்னு போட்டுருந்துச்சு. அதை எடுத்தேன். பில் கவுண்டர் போகும்போது வேண்டாம், இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அங்கேயே வச்சுட்டேன். ஸோ அதனால் ப்ரைஸ் ஒர்த்துக்கு வந்து க்ராப் டாப் இல்லை, ஆனால் எல்லா க்ராப் டாப்புமே நல்லா இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஹீல் வந்து 3 மாடலாக 4 மாடலாக என்னமோ தான் இருந்துச்சு. ஒன்று ஷூ டைப்பில் இருந்தது, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி வச்சுருந்தது. ஸோ ஹீல்ஸ்மே வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. நான் ஹீலுமே எடுக்கணும்னு நினச்சேன், பட் கலெக்ஷன்ஸ் இல்லை. இருந்த ஒரு கலெக்ஷனுமே ரேட்டு ஹையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதையுமே என்னால் எடுக்க முடியல. ஸோ மற்றபடி டிமார்ட்டில் வந்து கிராசரிஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னு எதுவுமே அவ்வளோவா அங்கே இல்லவே இல்லை. நான் சரி ஏதாவது எடுக்கலாம், காஜெல்லாம் ஏதாவது சம்திங் வாங்கலாம் பார்த்தேன். பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அங்கே சுத்தமாகவே இல்லை. இருக்குது ஒரு மேக்கப் ப்ரஷ் மட்டும் இருக்குது, அப்புறம் கிளிப்பு, ஹேர் கிளிப் அப்படி தான் இருக்குது. இயரிங் வந்து சுத்தமாக அங்கே இல்லவே இல்லைங்க, நான் பார்த்த வரைக்கும். மேபி அங்கே எங்கேயும் பதுக்கி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ இயரிங் அந்த மாதிரி ஒன்றுமே நான் பார்க்கல. பில்லோஸ், அப்புறம் வந்து இந்த போர்வை அப்படி இப்படிலாம் இருக்குது. அப்புறம் டாய்ஸ்மே இருக்குது, கொஞ்சம் டாய்ஸ்மே இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் வந்து இவ்வளோதான் காட்டியிருக்காங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ டிமார்ட் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் கொடுங்க கம்மியான பட்ஜெட்டில். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை ஃபியூச்சரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நான் சொல்லிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.